வணக்கம் நண்பர்களே. நம்ம நடத்தின டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான மாடல் எக்ஸாம்ஸ்க்கு ஏற்கனவே முதல் 10 கேள்விக்கான ஆன்சர் பார்த்துருந்தோம். இப்போ இதில் 11வது கேள்வியிலிருந்து பார்க்கலாம். 11 பாருங்கள். ஒரு கோபுரத்தின் உயரம் 60 மீட்டர் ஆகும். சூரியனை காணும் ஏற்ற கோணம் 30 டிகிரியிலிருந்து 45 டிகிரியாக உயரும் போது கோபுரத்தின் நிழலானது எக்ஸ் மீட்டர் குறைகிறது எனில் எக்ஸின் மதிப்பு. இதை நம்ம ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரியில் நடத்தியிருக்கோம் பாருங்கள். அந்த மாடல் சம் இது. கோபுரத்தோட உயரம் 60 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஒரு கோபுரம்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 60 மீட்டர். இங்கேருந்து சூரியனை காணக்கூடிய ஏற்ற கோணம் நம்ம கோபுரத்துடைய ஹைட்னே வச்சுக்கலாம். அப்படி வச்சா தான் நமக்கு சம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ஏற்ற கோணம் 30லேருந்து 45 டிகிரியாக குறையுதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல இங்கே 30 டிகிரி இருக்குது. அப்புறம் இதுலேருந்து எவ்வளோவா குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 45 டிகிரியா. அப்போ இந்த இடத்துல 45 டிகிரி பாருங்கள். நம்ம முதல்ல இந்த குறையிற தூரம் வந்து இது எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த 45 டிகிரின்னு வச்சுக்கலாம். நமக்கு தெரியும் tan 45. tan 45க்கு வேல்யூ 1 ஈக்குவல் டு tan தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் 60 பை அட்ஜசன்ட் இது தெரியாது. அப்போ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிடலாம். இது வேணால் ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒய் இங்கே வந்துடும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன கிடைச்சிடும்னா ஒய் ஈக்குவல் டு 60. இந்த இருக்கிற டிஸ்டன்ஸ் 60. அவங்க கேட்குறது இந்த எக்ஸு. அப்போ 30 டிகிரி எடுக்கலாம். tan 30 டிகிரிக்கு வேல்யூ 1/√3. அதே தான் tan 30 டிகிரிக்கு tan தீட்டாவுக்கு ஃபார்முலா எதிர்பக்கம் 60 பை இப்போ மட்டும் அடுத்துள்ள பக்கம் என்னவாயிடும்னா இது ஃபுல்லாக சேர்ந்தது. இது 60, இது ஒரு எக்ஸ். அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 60 + எக்ஸ். இந்த 60 + எக்ஸை இங்கே கொண்டு வரலாம். இந்த √3 இங்கே வரலாம். அப்போ இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா 60√3. இது 60 + எக்ஸ் இங்கே இருக்கும். +60 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா -60. ரெண்டுத்துலேருந்து காமனாக எதை வெளியே எடுக்கலாம்? 60 வெளியே எடுத்துட்டோம்னா மீதி √3 - 1. நமக்கு ஏற்கனவே √3க்கு வேல்யூ தெரியும். 1.732 - 1. அப்போ 1.732ல் 1 போயிடுச்சுன்னா 0.732. இது இல்லாமல் முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா × 60. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. 0 அப்படியே வந்துடும். 6 2 12 மீதி 1, 3 6 18 19 மீதி 1, 6 42 1 43. 3 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வச்சோன்னா 43.920 43.92 மீட்டர். அதே மாதிரி நேற்றுக்கு ஆன்சர் கீ போட்டிருந்ததுலேயே ஒட்டு மொத்தமாக கொஷின்ஸை அனலைஸ் பண்ணப்போ நிறைய பேருக்கு கொஷின் தப்பாக இருந்தது. இதில் தான் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண ஒரு 95 பேரில் இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணுற வரைக்கும் 95 பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அந்த 95 பேரில் 15 பேரோடது மட்டும்தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்குது. நம்ம அதுலேயும் கூட சில நேரம் இவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டோமா அப்படியே போட்டோமான்னு தெரியாது. ஆனால் இப்போ நான் இதுக்கான ஐடியாவை சொல்லிட்டேன் பாருங்கள். இது கூட டிஆர்பி அப்படிங்கிறதால தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம விட்டு வந்துட முடியாது இல்லையா? ஸோ ஒரு வாட்டி இந்த மாடலை பார்த்துக்கிட்டோன்னா அங்கே எக்ஸாமில் இந்த மாடலில் கொஷின் கேட்கும்போது பண்ணுவீங்கன்றதுக்காக தான். இன்னொன்று பேசிக்கான எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்னாடி பேசிட்டோம். உங்களுக்கு காலை எழுந்தவுடன் கணக்காகட்டும் இல்லை டாபிக் வைஸ் வீடியோ போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் தொடங்கி எல்லாத்தையுமே சொல்லி வச்சுருக்கோம். இந்த இருக்கக்கூடிய 15-20 நாளைக்கு நீங்கள் அதெல்லாம் 20 நாள் கூட கிடையாது. இந்த 15 நாளில் நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? 12 பாருங்கள். 6 அலகுகள் ஆரமுடைய இரு சம அரைக்கோளங்களின் அடிப்பகுதிகள் இணைக்கப்படும் பொழுது உருவாகும் திண்மத்தின் புறப்பரப்பு. இந்த கொஸ்டின்லாம் கவனிச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் நிறைய முறை உங்களுக்கு நான் இந்த காலை எழுந்தவுடன் கணக்கு அதிலெல்லாம் கேட்டது தான். இப்போ இதில் 2 அரைக்கோளங்கள் சொல்லியிருக்காங்க. 2 அரைக்கோளத்தை சேர்க்குறோம் அப்படின்னா அது என்னவாயிடும் அப்படின்னா ஒரு முழு கோளம் ஆகிடும். அவங்க கேட்குறது அந்த உருவன்றது முழு கோளம், இதனுடைய புறப்பரப்பு. அப்போ கோளத்தின் புறப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க. கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr². வேறு எதுவுமே இல்லை. போன கொஸ்டின் அப்படி இருந்தது. இந்த கொஸ்டின் எப்படி இருக்குது பாருங்கள். சம் கூட போட்டு பார்க்காம ஃபார்முலா பார்த்து சொல்கிற மாதிரி. எக்ஸாம்லேயும் இப்படி தாம்மா கலந்துருக்கும். அதனால தான் உங்களுக்கு கொஷின் கொடுக்கும்போது அப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு கொஷினை பார்த்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, கொஷின் பேப்பரே டஃப் போல் இருக்குது அப்படின்லாம் கொஷினை அப்படியே விட்டுறாதீங்க. மேத்ஸு ஈஸி தான். கொஷின்ஸ் கலந்து தான் இருக்கும். ஏன்னா அடுத்த டெஸ்ட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி டஃப்பும் ஈஸியும் கலந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு இந்த மேத்ஸே வரல, நமக்கு கொஷினே தெரில அப்படின்லாம் விட்டுறாதீங்க. உங்களுக்கு எந்தெந்த கொஷின்லாம் தெரியுதோ அதை போட்டு பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? 13 பாருங்கள். ஒரு உருளையின் ஆரம் 2 மடங்கானால் உருவாக்கப்பட்ட உருளையின் புதிய கன அளவு கொடுக்கப்பட்ட உருளையின் கன அளவை விட டேஷ் மடங்காகும். உருளையினுடைய கன அளவு வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? πr²h. ஆரத்தை 2 மடங்கு ஆக்குறாங்க. ஆறுக்கு ஃபார்முலாவில் எப்படி வந்திருக்கு? r² வந்திருக்கு. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணுறோம். 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4. ஸோ இதுதான் ஆன்சர். அப்போது புதிய உருவத்தின் கன அளவு பழைய உருளையினுடைய கனளவை போல், இங்கே விடன் வரக்கூடாது, பழைய கனளவை போல் 4 மடங்காகும். ஏன்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். வால்யூம் ஆஃப் த நியூ சிலிண்டர் வில் பி டேஷ் டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் சிலிண்டர்.
4 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் சிலிண்டர், 4 மடங்கு இருக்கும். சரிங்களா? இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தமிழ் ஆக்சுவலாக இந்த விடன்னு வார்த்தை இருக்கிறதால பழசுக்கு 1, இதுக்கு 4, அப்போ அதை விட எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குன்னா 3 மடங்கு அதிகமாக இருக்குன்றதால சில நேரம் இந்த இடத்துல 3ன்னு கூட சொல்லிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதனால தான் உங்களுக்கு ஆன்சர் கீழே கொடுக்கும்போது 3ன்னு போட்டிருந்தாலும் தமிழில் சின்ன மிஸ்டேக் இருக்குன்றதால 3ஆக இருந்தாலும் 4ஆக இருந்தாலும் கரெக்டு தான் ஆன்சர் கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டேஷ் டைம்ஸ் ஆஃப் தன்னு கொடுத்துருக்கு. அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் த. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்ததாக 14. ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3 எனில் எக்ஸின் மதிப்பானது. ஒரு வேலை நடக்கிறதும் நடக்காமல் இருக்கிறதும் ரெண்டும் சேர்ந்தோன்னா ப்ராபபிலிட்டியில் என்ன வரும்னா 1 வரும். அப்போ வேலை கிடைக்கிறதுக்கு x/3, வேலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு 2/3, இது ரெண்டும் சேர்ந்து 1. எல்சிஎம் எடுத்தோன்னா 3, x + 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கிறது 1. டிவைடில் இருக்கிற 3 அங்கே போயிடுச்சுன்னா மல்டிப்ளை 1 3, ப்ளஸில் இருக்கிற 2 அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் 3 - 2 1. ஸோ எக்ஸோட வேல்யூ 1. இப்படியும் முடிவு பண்ணலாம், இல்லை இந்த ஸ்டெப்பில் இருந்தே முடிவு பண்ணலாம். ஈக்குவல் டு 1 வரணும். இங்கே பாருங்கள் 3ல் 2 பங்கு வந்துடுச்சு, இன்னும் வர வேண்டியது 3ல் 1 பங்கு. ஸோ 1 பங்கு வந்தால் சரியாயிடும். அப்போ எக்ஸுக்கு வேல்யூ 1. இப்படியும் முடிவு பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ நான் ரெண்டாவதாக சொன்னது மாதிரி போனோன்னா இங்கே டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இது மாதிரி சொல்லிடலாம். டினாமினேட்டர் வேறு வேறு இருந்துச்சுன்னா இதோ இப்படி போட்டது மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போட முடியும். சரிங்களா? அடுத்ததாக 15. a ஈக்குவல் டு 1, 2, b ஈக்குவல் டு 1, 2, 3, 4, c ஈக்குவல் டு 5, 6 மற்றும் d ஈக்குவல் டு 5, 6, 7, 8 எனில் கீழே கொடுக்கப்பட்டவர்களில் சரியான கூற்று எது? இதில் பாருங்கள், அவங்க இதை எதை வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உட்கணம் டாப்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த சிம்பிளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கோம். உட்கணம் குறியீடுகளுக்கு பற்றியுமே தனியாகவே ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், புக்கில் இருக்கிற குறியீடுகள் எல்லாத்தையும் வச்சு. அப்போ இதில் உட்கணம்னா இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. ஏங்கிறது பியோட உட்கணமாக இருக்கணும். அதாவது ஏவில் இருக்கிற எல்லா உறுப்பும் பியில் இருக்கணும். பாருங்கள், ஏவில் இருக்கிற எல்லா உறுப்பும் பியில் இருக்குது. ஆமாம். அதே மாதிரி சியில் இருக்கிற எல்லா உறுப்பும் டியில் இருக்கணும். பாருங்கள், சியில் இருக்கிற எல்லா உறுப்பும் டியில் இருக்குது. கரெக்டாக இருக்கா? அப்போ கண்டிப்பாக இதுதான் சரியான ஆன்சராக இருக்கும். நீங்கள் என்ன மீதியை செக் பண்ணி பாருங்கள், அப்படி வராது. இப்படி பியில் இருக்கிற எல்லா உறுப்பும் ஏவில் இருக்கணும். பியில் இருக்கிற எல்லா உறுப்பும் ஏவில் இருக்கா? கிடையாது. பாருங்கள், அப்போ இது ஆன்சர் இல்லை. ஏவில் இருக்கிற எல்லா உறுப்பும் ஏவில் இருக்கணும். ஏவில் இருக்கிற எல்லாமே ஏவில் இருக்கும், தப்பு இல்லை. பியில் இருக்கிற எல்லாம் டியில் இருக்கணும். பியில் இருக்கிற எல்லா உறுப்பும் டியில் இருக்கான்னு பாருங்கள், கிடையாது. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. ஆச்சா? இங்கே டியில் இருக்கிற எல்லாமே பியில் இருக்கணும். ஃபஸ்ட்டோட பார்க்கணும், செகண்டோட, வேறு எதுவும் இல்லை. டியில் இருக்கிற எல்லாம் பியில், டியில் இருக்கிற எல்லாம் பியில் இருக்கா? கிடையாது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முடிஞ்சு பாருங்கள். இவ்வளோ தான். நீங்கள் அந்த உட்கணம்னா என்னன்றது தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ இந்த கொஸ்டின் கூட நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. இந்த குறியே என்னன்னு தெரியலே, இல்லை சப்செட்னு தெரிஞ்சாலும் இதெல்லாம் பெருசாக போடணுமே அப்படின்ட்டுன்னு. ஆனால் விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள். சரிங்களா? அந்த ஐடியாஸ் தெரியாமல் தான் நம்ம கொஷின்ஸில் தப்பு பண்ணுறது. 16 பாருங்கள். f of x equal to x square minus x எனில் f of x minus 1 minus f of x plus 1 equal to. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு பதில் x minus 1ன்னு அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். x minus 1 the whole square minus of x minus 1. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a minus b the whole square, x square minus 2ab minus 2x plus b square plus 1. இந்த மைனஸை உள்ளே கொடுத்தோன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் 3x, 1 + 1ன்னா 2. இது இருக்கட்டும். அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே கொண்டு வந்து எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். a + b த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2x ப்ளஸ் b ஸ்கொயர் 1. மைனஸை உள்ளே கொடுத்தோன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. அப்போ என்னவாயிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் எக்ஸ்னா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. இப்போ இது ரெண்டுத்தையும் தான் அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 3x மைனஸ் எக்ஸ் அப்படின்னா என்ன கிடைக்கும். மைனஸ் 4x. 2 மைனஸ் 0 அப்படின்னா மைனஸ் 2. ஸோ மைனஸ் 4x மைனஸ் 2 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். மைனஸ் 4x இது எடுத்து மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ப்ளஸ் தானே இருக்குது. 2 மைனஸ் 0, 2 மைனஸ் 0னா 2 தான். அப்போ மைனஸ் 4x ப்ளஸ் 2, மைனஸ் 4x ப்ளஸ் 2ன்னு வரணும். அவங்க அப்படி கொடுக்காம பாருங்கள், நமக்கு வர வேண்டியது மைனஸ் 4x ப்ளஸ் 2. அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. 2
மைனஸ் 4x எழுதலாம். கரெக்டாக பாசிட்டிவ் வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் வேல்யூ எழுதியிருக்காங்க. ஸோ 2 மைனஸ் 4x ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்ததாக கொஷின் நம்பர் 17. அது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய கொஷினாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்த்துலாம் பயந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 17 பாருங்கள். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி எந்த மிகை முழுவின் கணத்தையும் 9ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை அதெல்லாம் போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க. இந்த வார்த்தை மட்டும் மிகை முழுவின் கணத்தை 9ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி. ஒரு நம்பரோட கணம்னா கியூப், 1 கியூப்னு வச்சுக்கோங்க. 1 கியூப் என்னது 1. இதை 9ஆல் வகுக்க சொல்கிறாங்க. 1 9ஆல் வகுத்தோன்னா வகுபடாது. அப்போ மீதி அப்படியே வந்துடும். மீதி 1. ஸோ வகுக்கும்போது 1ன்ற ஆன்சர் வரணும். எல்லா ஆப்ஷன்லையும் இருக்குது. அடுத்தது 2 கியூப். 2 கியூப் பண்ணோன்னா 8. 8 9ஆல் வகுத்தோன்னா 8 9ஆல் வகுபடாது. அப்போ மீதி 8. ஸோ 1 வரணும் ஆன்சரில், 8 வரணும். 1 8. இங்கே 8 வரல, இங்கே 8 வரல. அடுத்தது 3 கியூப். 3 கியூப் 27. 27 9ஆல் வகுத்தோன்னா 9 27 வந்துடும். அப்போ மீதி என்ன வரும்னா 0. ஏன்னா அவங்க கேட்குறது மீதி தான். ஸோ மீதி 0. ஸோ ஆன்சர் 1 8 0ன்னு வரணும். 1 8 0. இங்கே 4 வந்திருக்கு, 0 வரல. அப்போ இது கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0 1 8 முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ அந்த வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சு கரெக்டாக செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. அடுத்தது 18. a ஈக்குவல் டு 2^65 மற்றும் b ஈக்குவல் டு 2^64 + 2^63 + 2^62 + and so on 2^0 என கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றுள் எது உண்மை? இங்கே பாருங்கள், ஏ அப்படியே இருக்கட்டும், அது சிம்பிளாக தான் இருக்குது. பி பாருங்கள், இந்த ரிவர்ஸில் யோசிங்க. 2^0னா 1 ப்ளஸ் அடுத்து என்ன வந்திருக்கும்? இங்கே 2^1 2^2 அந்த மாதிரி வந்திருக்கும். இது என்னென்னா இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. பெருக்கு தொடர் வரிசைக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பாருங்கள். a × r⁻n - 1 / r - 1. நம்ம ரிவர்ஸில் எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் எடுக்கலாம், இந்த பக்கம் எடுக்கலாம். நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஏவோட வேல்யூ 1 × ஆறுங்கிறது ரெண்டாவது டேர்மை ஃபஸ்ட் டேர்மால் வகுக்கிறது. 2 1ஆல் வகுத்தோன்னா 2. அப்போ 2^n. மொத்தம் 65 டேர்ம் இருக்குது. எப்படி? இது 2^0ல் தொடங்கி 64 வரைக்கும் வருது. அப்போ 0லேருந்து 64 வரைக்கும் போது மொத்தம் 65 டேர்ம். அப்போ 2^65 - 1 / r - 1. ஆரோட வேல்யூ தான் 2 - 1. அப்போ 1ன்னு ஆகிடும். ஸோ இதெல்லாம் 1 எல்லாம் போயிடும். மீதி என்ன இருக்கும்? 2^65 - 1. இதான் எதோட வேல்யூ அப்படின்னா பியோட வேல்யூ. கரெக்டாக? ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 2^65. பி என்ன கிடச்சிருக்கு? 2^65 - 1. அப்போ பி பாருங்கள், ஏவை விட 1 கம்மி. பி ஏவை விட 1 கம்மி. மாற்றி சொல்லணும் அப்படின்னா ஏ பியை விட 1 அதிகம். கரெக்டாக? ஏவானது பியை விட 1 அதிகம். புரிஞ்சுதா? பி ஈக்குவல் டு 2^65ன்றது ஏவோட வேல்யூ. அப்போ ஏ - 1ன்னு கிடைக்குது. பி ஏவை விட 1 கம்மி அப்படின்னா ஏ பியை விட 1 அதிகம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன்னா அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 19. a² / a² - b² + b² / b² - a². இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இங்கே கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கணும். இங்கே b² - a² இருக்குது இல்லையா? இதுலேருந்து ஒரு மைனஸை வெளியே எடுத்துடுறேன்னா நடுவில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். அப்போ இங்கே கீழே என்னவாயிடும்? a² - b² ஆகிடும். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கிறதால எல்சிஎம் அப்படியே எடுத்துக்கலாம். a² - b². மேலே இருக்கிறத அப்படியே அப்போ இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். a², இந்த ப்ளஸ்ஸை தான் மைனஸ் ஆக்கிட்டோம், -b². a² - b², a² - b² கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் ஆப்ஷன் டி 1 முடிஞ்சிச்சு. அந்த மைனஸை வெளில எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்த 20வது கேள்வி பாருங்கள். ஒரு நிரல் அணியின் நிரல் மாற்று அணி. இது நம்ம இப்போ தான் அணிகள் பற்றி ஒரு 7 9 10 வீடியோ கிட்ட போட்டுட்டோம். அதில் நம்ம இதை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லிட்டோம். நிரல் அணியை டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா நிறை அணி கிடைக்கும். மாற்றி நிறை அணியை டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணோன்னா நிரல் அணி கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி நிறை அணி. நீங்கள் முன்னாடி இருக்கிற கொஷின்லாம் பார்த்துட்டு டஃப்பாக இருக்குது, என்னால் போடவே முடியல, அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா இப்போ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின் பாருங்கள். சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஏ தெரியுதோ தெரியலையோ பி சி ஏன்னு எதையாவது வந்து கிளிக் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. உங்களுக்கு அந்த டாபிக் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா அப்போ வேணால் நீங்கள் எதுவுமே ஆன்சர் போடாமல் விடக்கூடாதுன்றதுக்காக போடலாம். மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸுக்கு ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள். சரிங்களாம்மா? இதோட 20 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. அடுத்த 10 கேள்விகளுக்கான விடையை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.